இப்போ திமுக பல்வேறு திட்டங்களை வாக்குறுதிகளை கொடுத்துட்டு பல்வேறு வாக்குறுதிகளை கிடப்பில் போட்டிருக்காங்க. ஆனால் நாங்கள் 99% வந்து வாக்குறுதியை நிறைவேற்றி விட்டோம் அப்படின்னு மேடைக்கு மேடை முதல்வராக இருக்கட்டும், துணை முதல்வராக இருக்கட்டும், இல்லைன்னா மற்ற அமைச்சர்களாக இருக்கட்டும் சொல்லிட்டு இருக்காங்க. இதை பற்றி நீங்கள் என்ன சார் நினைக்கிறீங்க? அதாவது திமுக வந்து 2021 தேர்தல் வாக்குறுதியில் ஏறக்குறைய 520 வாக்குறுதிகளை கொடுத்தாங்க. அதில் வந்து 90%, 80% அவர்களுக்குள்ளரே கருத்து மாறுபாடு இருந்து கொண்டிருக்கிறது. இது இந்த பொய் சொல்லுவது என்பது திராவிட முன்னேற்ற கழகம் வந்து அவருடைய தந்தையார் கருணாநிதி அவர்கள் காலத்திலிருந்து அவர்களுக்கு வந்து இது வந்து கைவந்த கலை. எங்களுக்கு தெரிந்தவரை ஒரு 20% வாக்குறுதிகளை கூட நிறைவேற்றியதாக எங்களுடைய கண்ணுக்கு புலப்படவில்லை. இங்கே வாயால வடை சுட்டு நீட்டுக்கான ரகசியம் எங்களுக்கு தெரியும்னு சொல்லி அந்த ரகசியத்தை இன்னமும் உதயநிதி தேடிக்கொண்டே இருக்கிறார். எதுக்கு பொய்யாக நாங்கள் நிறைவேற்றாத வாக்குறுதிகளை நிறைவேற்றிட்டோம்னு சொல்லி இது பண்ணுறீங்க? தமிழகத்தில் வந்து சட்டம் ஒழுங்காக இருக்கட்டும், 8 வயது குழந்தையிலிருந்து 80 வயது மூதாட்டி வரை சுதந்திரமாக நடமாட முடியாத சூழல். அவரே வந்து வெள்ளை காகிதத்தை எடுத்து காட்டுறாரு. நாங்கள் ஒன்றும் செய்யலைங்கிறதுக்கான ஒப்புதல் வாக்கு மூலம் தான் அந்த வெள்ளை காகிதம். யூத்தமிழ் நேயர்களுக்கு வணக்கம். நான் உங்கள் பிருந்தா சங்கர். இன்று நம்மோடு சிறப்பு விருந்தினராக இணைந்திருப்பது அதிமுகவை சேர்ந்த வழக்கறிஞர் மற்றும் செய்தி தொடர்பாளர் காசிநாத பாரதி அவர்கள். வணக்கம். வணக்கம். இப்போ திமுக பல்வேறு திட்டங்களை வாக்குறுதிகளை கொடுத்துட்டு பல்வேறு வாக்குறுதிகளை கிடப்பில் போட்டிருக்காங்க. ஆனால் நாங்கள் 99% வந்து வாக்குறுதியை நிறைவேற்றி விட்டோம் அப்படின்னு மேடைக்கு மேடை முதல்வராக இருக்கட்டும், துணை முதல்வராக இருக்கட்டும், இல்லைன்னா மற்ற அமைச்சர்களாக இருக்கட்டும் சொல்லிட்டு இருக்காங்க. ஆனால் இப்போ பார்த்தீங்கன்னா 100 நாள் வேலைவாய்ப்பு திட்டத்தை 150 நாள் வந்து நாங்கள் இது பண்ணுவோம், ஊதியத்தையும் அதிகப்படுத்துவோம்னு சொன்னதையும் கிடப்பில் போட்டிருக்காங்க. இதை பற்றி நீங்கள் என்ன சார் நினைக்கிறீங்க? அதாவது திமுக வந்து 2021 தேர்தல் வாக்குறுதியில் ஏறக்குறைய 520 வாக்குறுதிகளை கொடுத்தாங்க. அதில் வந்து 90%, 80% அவர்களுக்குள்ளரே கருத்து மாறுபாடு இருந்து கொண்டிருக்கிறது. ஆனால் எங்களுக்கு தெரிந்தவரை ஒரு 20% வாக்குறுதிகளை கூட நிறைவேற்றியதாக எங்களுடைய கண்ணுக்கு புலப்படவில்லை. அதில் தான் நீங்கள் சொன்ன அந்த 100 நாள் வேலை திட்டத்தை வந்து 150 நாளாக உயர்த்துவேன் என்று சொல்லி, இப்போ நேற்றைக்கு முதல் நாள் கூட மத்திய அரசு வந்து 125 நாளாக 25 நாள் உயர்த்தியிருக்கிறாங்க. அதில் பேரில் தப்பு இருக்குது என்ன அப்படின்னு சொல்லி ஒரு போராட்டத்தை அறிவித்து கொண்டிருக்கிறார்கள். அதாவது இதில் என்ன செயல்பாடுங்கிறத தான் பார்க்கணுமே தவிர அது பேர் என்னவா இருந்தான்னு. 125 நாள் இந்தியாவில் இருக்கிற ஏழை மக்களுக்கு வேலைவாய்ப்பு கிடைக்க போகுதுங்கிறது, மக்கள்கிட்ட அந்த பணம் ரொட்டேட் ஆக போது இந்திய எக்கனாமிக்கு அது வந்து பயன்படக்கூடியது. வறுமை ஒழிப்பு திட்டத்தில் அதுவும் ஒன்று. அதை பாராட்ட வேண்டியவர்கள் அதில் பேரை மாற்றிட்டாங்க அப்படின்னு சொல்லி ஒரு போராட்டத்தை முன்னெடுத்து அதை செயல்பட விடாமல் அடித்து கொண்டிருக்கிறார்கள். இது இந்த பொய் சொல்லுவது என்பது திராவிட முன்னேற்ற கழகம் வந்து அவருடைய தந்தையார் கருணாநிதி அவர்கள் காலத்திலிருந்து அவர்களுக்கு வந்து இது வந்து கைவந்த கலை. அதில் இதுவும் ஒன்று. இவங்க 90% வாக்குறுதிகளை நிறைவேற்றியிருந்தா இவங்க வாக்கு கேட்டே போக வேண்டிய அவசியம் கிடையாது. இப்போ ஒரு வாக்குறுதியை அந்த 100 நாள் வேலையை 150 நாள். அடுத்ததாக அரசு ஊழியர்களுக்கு வந்து பழைய ஓய்வூதிய திட்டத்தை தர்றேன்னு சொன்னது. அதுபோல் வந்து 16,000க்கு மேல் வேலை செய்கின்ற தற்காலிக ஆசிரியர்கள், பகுதி நேர ஆசிரியர்கள், அதை கேண்டிகிராஃப்ட்ஸு, அது மாதிரி வந்து வேளாண்மை, இது மாதிரி அந்த கைத்தொழில் ஆசிரியர்களாக இருக்கின்ற பகுதி நேர ஆசிரியர்களை 16,000 பேர் தமிழகம் முழுவதும் அவர்களை வந்து நாங்கள் பணி நிரந்தரம் செய்கிறதுங்கன்னு சொன்னது. சம வேலைக்கு சம ஊதியம் கேட்டு ஆசிரியர்கள் தொடர்ந்து போராடி கொண்டிருக்கிறார்கள், அவர்களுக்கு பண்ணலை. உடல் ஊனமுற்ற மாற்றுத்திறனாளிகளுக்கு நாங்கள் வேலைவாய்ப்பை தர்றோன்னு சொன்னது, பண்ணலை. நமக்கு தெரிந்து லட்சக்கணக்கான கோடி ரூபாய் நாங்கள் முதலீடுகளை ஈர்ப்போம். ஏறக்குறைய வந்து சென்ற ஒரு கூட்டத்தில் கூட அவங்க 522 வாக்குறுதி இதை வந்து ஒப்பந்தங்கள் எங்களோடு ஒப்பந்தத்துக்கு வந்திருக்கு. ஏறக்குறைய வந்து 13.5 லட்சம் கோடிகள் ஈர்க்கப்பட்டு விட்டன. 38 லட்சம் பேருக்கு வேலை வாய்ப்பை கொடுத்துட்டோம் அப்படின்னு சொல்றாங்க. ஏன் சார் இதற்கெல்லாம் வெள்ளை அறிக்கையை சமர்ப்பிக்க மாட்டேங்காங்க? உங்க ஊர்லயோ எங்க ஊர்லயோ யாருக்காவது வேலை வாய்ப்பு கிடைச்சதானா தெரியல. அப்படி 38 லட்சம் பேருக்கு நீங்க வேலை வாய்ப்பு கொடுத்துருந்தீங்கன்னா இன்று 4 போட்டால் கூட 1.5 கோடி ஓட்டு உங்க கைக்கு வந்துடுது. அப்போ நீங்கள் படுத்துக்கிட்டே ஜெயிக்கலாமே. நீங்கள் ஓட்டு கேட்டு மக்கள்கிட்ட போகிறீங்க, எதுக்கு பூத் கமிட்டி அமைக்கிறீங்க? எதுக்கு பொய்யாக நாங்கள் நிறைவேற்றாத வாக்குறுதிகளை நிறைவேற்றிட்டோம்னு சொல்லி இது பண்ணுறீங்க? அந்த அந்நிய முதலீடுகளை ஈர்ப்பதிலேயே ஏறக்குறைய 1.54 லட்சம் கோடி, 1 லட்சம் கோடி அண்ட் 54,000 கோடி இது பண்ணுகின்ற பாக்ஸ்கான் நிறுவனம், செமிகண்டக்டர்ஸ் என்கின்ற
அந்த இதை தயாரிக்கின்ற அந்த நிறுவனம் வந்து 2 மாதங்கள் தமிழகத்திற்கு வருவதற்காக காத்திருந்தது மனு செய்துவிட்டு. இவர்கள்ட்ட வந்து கட்டிங்கும் கமிஷனும் படியாததுனால அவங்க இன்றைக்கு குஜராத் மாநிலத்திற்கு சென்று விட்டார்கள். ஏறக்குறைய ஒரு லட்சக்கணக்கான இளைஞர்களுக்கு வேலைவாய்ப்பு தர வேண்டிய பாக்ஸ்கான் நிறுவனம் அங்கே சென்று விட்டது. கேட்டால் அந்த பாக்ஸ்கான் இந்த நிறுவனம் இந்த பாக்ஸ்கான் நிறுவனம் அல்ல என்று நான் அவனில்லைங்கிற படத்துக்கு கேரக்டர் போல டிஆர்பி ராஜா சொல்லி கொண்டிருக்கிறார். அதே போல் பிஒய்சி கார் நிறுவனம் 50,000 கோடிக்கு முதலீடு செய்கின்ற பிஒய்சி கார் நிறுவனம் தெலுங்கானா ரேவந்த் ரெட்டியினுடைய தெலுங்கானா மாநிலத்திற்கு சென்று விட்டது. கோத்ரேஜ் நிறுவனம் 5,000 கோடி அது வந்து ஆந்திர மாநிலத்திற்கு சென்று விட்டது. அதாவது அங்கேயும் தான் துணை முதல்வர் இருக்கார். அவர் முதலமைச்சர் சந்திரபாபு நாயுடுவோட மகன் நாரா நரசிம்மா. அவர் லட்சக்கணக்கான கோடி ரூபாய்களுக்கு அங்கே வந்து முதலீடுகளை தொடர்ந்து எடுத்து கொண்டு வருகிறார். கம்ப்யூட்டர் துறை சார்ந்த இதை இங்கே வாயால் வடை சுட்டு நீட்டுக்கான ரகசியங்களுக்கு தெரியும்னு சொல்லி அந்த ரகசியத்தை இன்னமும் உதயநிதி தேடிக்கொண்டே இருக்கிறார். தெரியவில்லை என்ன. அதுதான் வந்து அங்கே இருக்கிற உண்மையான ஆட்சியாளர்களுக்கும் இங்கே இருக்கிற போலியான ஆட்சியாளர்களுக்கும் உள்ள வித்தியாசம். கண்டிப்பா சார், நீங்க சொல்லியிருந்தீங்க பல்வேறு முதலீடுகளை ஈர்த்திருக்காங்க அப்படின்னு சொல்லதான் செய்யறாங்க. ஆனா வெள்ளை அறிக்கையை இப்ப வர வந்து வெள்ளை அறிக்கையில செய்திருந்தா இந்த நிறுவனமெல்லாம் ஏன் அங்கே போகுது? இப்போ அந்த மாதிரி அந்நிய முதலீடுகளை லட்சக்கணக்கான முதலீடுகளை கொண்டு வந்து இந்த அந்நிய முதலீடுகளை ஈர்க்கின்ற திட்டத்தை முதலாக உருவாக்கியது புரட்சித் தலைவர் அம்மா விஷன் 2024. உண்மையிலே அவங்க வந்து அந்த பல்வேறு நிறுவனங்கள்ட்ட நீங்கள் பொல்யூஷன் கண்ட்ரோல் போர்டுலேருந்து எலக்ட்ரிசிட்டிலேருந்து பல்வேறு நிறுவனங்கள்ட்ட அப்ளை பண்ணி நம்ம வந்து அதில் பர்மிஷன் பெறுவதற்கு காலதாமதம் பிடிக்கிறது. அதனால நிறுவனங்கள் வெளியில் போயிடுறாங்கிறதுக்காக ஒற்றைச்சாளர முறைன்னு சொல்லி நீங்கள் சிங்கிள் விண்டோவில் நீங்கள் இது பண்ணீங்கன்னா ஒற்றைச்சாளர முறையில் அனைத்து ஒரு 10 துறைகளினுடைய அனுமதியை பெறுவதற்கு ஒற்றைச்சாளர முறையை முதலாக சிங்கிள் விண்டோ சிஸ்டத்தை கொண்டு வந்தது புரட்சித் தலைவி அம்மா. லட்சக்கணக்கான முதலீடுகளை ஈர்த்தாங்க. ஆனால் இவங்க வந்ததுக்கு பிறகு ஒன்றுமே செய்யலை. அவரே வந்து வெள்ளை காகிதத்தை எடுத்து காட்டுறாரு. நாங்கள் ஒன்றும் செய்யலைங்கிறதுக்கான ஒப்புதல் வாக்குமூலம் தான் அந்த வெள்ளை காகிதம். அதுதான் உண்மையாக இருக்க முடியும். கண்டிப்பா சார். ஆனா இவ்வளவு விஷயங்கள் நம்ம வந்து எதிர்க்கட்சிகள் வந்து பல்வேறு குற்றச்சாட்டுகளை வச்சும் இருந்தாலும் தைரியமாக 2026 சட்டமன்ற தேர்தலில் திமுக தான் வெற்றி பெறும் 2.0 அமைப்போம் அப்படின்னு சொல்லி தைரியமா சொல்றாங்களே, என்ன காரணம்? அந்த தைரியத்துக்கு பின்பு தமிழ்நாட்டு மக்களின் மீது உள்ள அந்த மறதியின் மீது உள்ள நம்பிக்கை தான் காரணமா இருக்கும். தமிழ்நாட்டு மக்கள் மறதியில் அதிகமாக உள்ளவங்க, மறப்போம் மன்னிப்போம்னு எல்லாரையும் ஏற்றுக்கொள்கிற மக்கள். அதை நான் முதலீடாக வச்சு இவங்க, ஏன்னா இவங்க தாத்தா காலத்துலேருந்தே இவங்க வந்து இவர்களுடைய ஒரே நோக்கங்கிறது வந்து தமிழின மக்களுக்கு துரோகம் செய்வது மட்டும்தான். கட்டிங்கும் கமிஷனும் மட்டும்தான் இவர்களுக்கான ஒரே நோக்கம். எப்படி காவிரி பிரச்சனையில் வந்து 1924 இருந்த ஒப்பந்தம் 50 ஆண்டுகளுக்கு ஒரு முறை புதுப்பிக்கப்படணுங்கிறது நல்லா தெரிஞ்சோம். அது வந்து மைசூர் மகாராஜாவுக்கும் சென்னை ராஜதானிக்கும் ஏற்பட்ட ஒப்பந்தம் 1800 சொச்சத்தில். அதை வந்து 50 ஆண்டுகளுக்கு ஒரு முறை புதுப்பிக்க வேண்டியதை 1974 கருணாநிதி அவர்கள் புதுப்பிக்காமல் விட்டதால் தான் இன்னைக்கு வரைக்கும் இவங்க காவிரி மண்டலத்தில் வந்து காவிரி டெல்டா ஏறக்குறைய வந்து சென்னை உட்பட சென்னைக்கான வீராணம் நீரும் வந்து அங்கேருந்து தான் வருது. சம்பரப்பாக்கம் நீர் இல்லாமல் வீராணம் ஏரியிலேருந்து தான் இங்கே குடி தண்ணீர் வந்து கொண்டிருந்தது. இப்போ தான் சம்பரப்பாக்கம் ஏரிக்கு இங்கேயும் புழல் ஏரி இங்கே டெவலப் பண்ணியிருக்கிறாங்க. ஒட்டுமொத்தமாக ஏறக்குறைய 10 மாவட்டங்கள், ஏறக்குறைய 1.5 to 2 கோடி மக்களுடைய வாழ்வாதாரம் அந்த காவிரி. அந்த காவிரியிலே வந்து மொத்த கபட நாடகத்தையும் விளையாடியவர் வந்து கருணாநிதி. இந்த கிருஷ்ணராஜ சாகரை தவிர கபினி, ஹேமாவதி, கேரங்கி அத்தனை அணைகளும் இப்போ மேகதாதுக்கு முதற்கொண்டு 30 இப்போ சென்ற வாரம் கூட 30 பேர்களை கொண்ட குழுவை மேகதாது அணைக்காக கர்நாடக அரசு அமைத்திருக்கிறது. யாருடைய கூட்டணியில் உள்ள அரசு? அது இந்தியா கூட்டணியில் உள்ள காங்கிரஸ். உங்களுடைய கூட்டணியில் உள்ள அரசு தான் அங்கே இருக்குது. உங்களால் அடுத்த 4 மாதத்தில் தேர்தல் வரப்போகுது. தேர்தலுக்காவது கொஞ்ச நாள் வாயை பொத்திக்கிட்டு இருங்கயான்னு கூட கெஞ்சி கழுவி கூட அவங்கள நிப்பாட்ட முடியலை. அவங்க ப்ராஜெக்டை அவங்க பார்த்துக்கிட்டே இருக்கிறாங்க. மத்திய நீர்வள ஆணையம் அனுமதி கொடுக்காத போதும் கூட பண்ணிக்கிட்டு தான் இருக்காங்க. இதே காவிரி பிரச்சனையில் 2007 காவிரியினுடைய உச்சநீதிமன்ற தீர்ப்பு வந்துச்சு. 205 டிஎம்சி தண்ணீர் கொடுக்கணும்னு சொல்லி. எப்போ வந்துச்சு? 2007. அப்போ யார் ஆட்சியில் இருந்தால்? இவர்களுடைய ஐக்கிய முற்போக்கு கூட்டணி அரசு ஆட்சியில் இருந்துச்சு. 2004லேருந்து 9லேருந்து 2014 வரைக்கும் 10 ஆண்டுகள் மன்மோகன் சிங்கினுடைய ஐக்கிய முற்போக்கு கூட்டணி அரசு ஆட்சியில் இருந்துச்சு. இவங்க அந்த அரசில் மிருகபலத்தோடு இருந்தார்கள். ஏறக்குறைய 9 அமைச்சர்கள். 2G ராஜா 1,75,000 கோடி அடித்த குற்றச்சாட்டுக்கு உள்ளான ராஜா ஆராசா உட்பட மத்திய இணையமைச்சராக இருந்த அவரே கேபினெட் அமைச்சராக தான் இருந்தார் மு.க. அழகிரி உட்பட இவர்கள் அத்தனை பேரும் 9 அமைச்சர்கள் இருந்தார்கள். 2007 வந்த உச்சநீதிமன்ற தீர்ப்பு காவிரி பிரச்சனையில் புரட்சித் தலைவி அம்மா அவர்கள் 2011 ஆட்சிக்கு வந்ததற்கு பிறகு உச்சநீதிமன்றத்தில் வழக்கு போட்டு 2012 தான் கெஜெட்டில் வெளியிடப்பட்டது. அரசாணையாக வெளியிடப்பட்டது எப்படின்னா 2005 தான். அப்போ உங்கள் அரசு எதுக்காக இருக்குது? தமிழ்நாட்டு மக்களுக்கு நல்லது செய்கிறதுக்கு தான் நாங்கள் மத்திய அரசில் அங்கே வைக்கிறோன்னு சொன்னீங்க.
18 ஆண்டுகள் அங்க வச்சிங்க. 2G போன்ற உலக அளவில் காரி துப்பப்படுகின்ற, அதை கூட அந்த வார்த்தை தவறாக இருக்கலாம், மிக கேவலமான ஒரு குற்றச்சாட்டுக்கு உள்ளான அந்த மாதிரியான குற்றச்சாட்டுகளை தான் தமிழர்களுக்கு இழுக்க தான் தேடி தந்தீங்களே தவிர, நீங்கள் நீர்வளத்துறையை வாங்கி இந்த பிரச்சனையை, காவிரி பிரச்சனையை செட்டரைட் பண்ணியிருக்கலாமே, தீர்த்திருக்கலாமே. வெளியுறவுத்துறையை வாங்கி 1300 பேர் இது வரைக்கும் சுட்டுக் கொல்லப்பட்டிருக்கிறார்கள் இலங்கை கடற்படையால். வெளியுறவுத்துறையை வாங்கி கச்சத்தீவு பிரச்சனையை தீர்த்திருக்கலாமே. ஃபார்ச்சுனேட்லி தமிழக மக்களுக்கு நல்லது இல்லையோ என்னமோ, மத்திய அரசில் அதிமுக அதிக காலம் அங்கம் வகித்தது கிடையாது. ஓரிரு ஆண்டுகள் கூட இருந்திருப்பாங்க, அது கூட துணை சபாநாயகராக தான் இருந்திருக்காரு தம்பிதுரை அண்ணா அவர்கள். அதனால் இவங்க தொடர்ந்து தமிழக மக்களுடைய மறதியை மட்டுமே முதலீடாக கொண்டு அதை வச்சே நம்ம ஜெயிச்சிடலாங்கிறதா இவங்களுடைய கனவு. கண்டிப்பா சார், நீங்க தமிழ்நாட்டு மக்களை பத்தி அழகா சொல்லியிருந்தீங்க, அதாவது மறப்போம் மன்னிப்போம் அப்படின்னு ஏத்துக்குவாங்க அப்படின்ட்டு. அதே மாதிரி நிலை 2026லயும் ஒருவேளை தொடர்ந்தா மறப்போம், சரி மன்னிச்சிருவோம், இந்த ஒரு தடவை வாய்ப்பு கொடுப்போம் அப்படின்னு மக்கள் வாய்ப்பு கொடுத்துட்டா திமுக தமிழ்நாட்டே முழுங்கிருமே சார், அந்த நிலை வருமா இல்ல மக்கள் சுதாரிப்போடு இருக்காங்களா? வாய்ப்பே கிடையாது. ஏன்னா ஒட்டுமொத்த, அதாவது தமிழகத்தில் இருக்கின்ற 8.5 கோடி மக்கள்ல உதயநிதி அண்ட் உதயநிதி அன்கோ என்று சொல்லப்படுகின்ற உதயநிதியினுடைய நண்பர்கள் குழுமத்தை தவிர மற்ற அத்தனை பேரும், திமுகவில் இருக்கிறவங்க கூட, ஈவன் அமைச்சர்கள் கூட இன்னைக்கு வெறுப்பின் உச்சத்தில் இந்த கவர்மெண்ட் எப்படா மாறுங்கிற லெவலில் தான் இருக்கிறாங்க. ஏன்னா அந்த அளவிற்கான வெறுப்பின் உச்சத்திற்கு செல்லுகின்ற அளவிற்கு தமிழகத்தில் சட்டம் ஒழுங்காக இருக்கட்டும், 8 வயது குழந்தையிலிருந்து 80 வயது மூதாட்டி வரை சுதந்திரமாக நடமாட முடியாத சூழல் நிலவி கொண்டிருக்கிறது. போதைப் பொருட்களிடையே ஒட்டுமொத்த கேந்திரமாக தமிழகம் மாறிவிட்டது. சட்டம் ஒழுங்கை பாதுகாக்க வேண்டிய, சட்டம் ஒழுங்கை செயல்படுத்த வேண்டிய, நெறிப்படுத்த வேண்டிய முதலமைச்சரே போதையின் பாதையிலே செல்லாதீர்கள்னு மாணவர்களை பார்த்து மன்றாடுகின்ற அளவிற்கு, இதை ஒரு NGO செய்யலாம், ஒரு திரைப்பட நடிகர் செய்யலாம். நீங்கள் ஒரு முதலமைச்சர், உங்கள்கிட்ட சட்டம் ஒழுங்கு உங்களுடைய கைகளில் இருக்குது. காவல்துறையை முடுக்கி விட்டு நடவடிக்கை எடுத்தீங்கன்னா அது தானாக போதை நின்று போயிடும். அதை செய்யாமல் ஒப்புதல் வாக்குமூலம் கொடுக்கறது போல, கொலை குற்றவாளி எப்படி ஒப்புதல் வாக்குமூலம் கொடுப்பாரோ அதை போல போதையின் பாதையிலே செய்யலாதீர்கள்னு மன்றாடுனா, அப்போ தன்னுடைய இயலாமையை தானே ஏற்றுக்கொள்கிறார், தானே ஒத்துக்கொள்கிறாருங்கிறது தான் நம்ம கருத்தை சொல்ல முடியும். என்ன காரணம்னா, அந்த போதையை யாரோ வேற மாற்று கட்சிக்காரனா கொண்டு வர்றான். உங்கள் கட்சியில் இருந்த ஜாபர் சாதிக்கு தானேங்க மெத்தப்பட்ட மீன் ஒன்றை தமிழக மக்களுக்கு, ஒட்டுமொத்தமாக இந்திய மக்களுக்கு அறிமுகப்படுத்தினதே உங்கள் கட்சியில் இருந்த அயலக பிரிவினுடைய, தென்சென்னை தெற்கு மாவட்ட அயலக பிரிவினுடைய செயலாளராக இருந்த ஜாபர் சாதிக்கு தான். என்ன அவரோட எவ்வளவு நெருக்கமாக இருந்தீங்க? ரொம்ப நெருக்கமாக இருந்தீங்க. உதயநிதியினுடைய மனைவி கிருத்திகா உதயநிதி அவர்களோடு சேர்ந்து மங்கைங்கிற படத்தில் அவர் கோ ப்ரொடியூசரு. அப்புறம் அவர் போதையை கடத்தாமல் என்ன பண்ணுவார்? ஆட்சி அதிகாரம் கையில் இருக்கிற போது அவர் தவற செய்தார். அதுதான் இன்னைக்கு தமிழகம் முழுவதும் புழங்கி கொண்டிருக்கிறது. கண்டிப்பா சார், இதற்கான தக்க தண்டனையை 2026ல தமிழ்நாடு மக்கள் அவர்களுக்கு கொடுக்குறாங்களா அப்படின்றத நம்ம பொறுத்திருந்து தான் பார்க்கணும். திமுகவுடைய வாக்குறுதிகள் பற்றியும் அதில் இருக்கக்கூடிய பல்வேறு அரசியல் பற்றியும் எங்களோட விவாதத்துக்கு நன்றி.